பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு (RCB) அணி இந்த ஆண்டு IPL கோப்பையை வென்றது. இதன் கொண்டாட்டத்தின் போது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது குறித்து தற்போது பல செய்திகள் வெளியாகி வருகின்றன. முக்கிய தகவல்கள்: நட்சத்திரக்குறி கூட்ட நெரிசல் மற்றும் உயிரிழப்புகள். RCB அணியின் வெற்றியை கொண்டாட ரசிகர்கள் பெருமளவில் திரண்டதால் சின்னசாமி ஸ்டேடியம் வெளியே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். நட்சத்திரக்குறி அரசு விசாரணை. கர்நாடக அரசு இந்த சம்பவம் குறித்து மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. 15 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. நட்சத்திரக்குறி இழப்பீடு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கர்நாடக அரசு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. RCB மற்றும் கர்நாடக கிரிக்கெட் அசோசியேஷன் KSCA இணைந்து தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளது. நட்சத்திரக்குறி RCB மற்றும் KSCA அறிக்கை. RCB மற்றும் KSCA இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளன. நிலைமை தெரிந்தவுடன் திட்டத்தை மாற்றியமைத்து உள்ளூர் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றியதாக கூறியுள்ளன. நட்சத்திரக்குறி விமர்சனங்கள். இந்த சம்பவத்திற்கு முறையான திட்டமிடல் இல்லாததுதான் காரணம் என்று பல்வேறு தரப்பினரும் விமர்சித்துள்ளனர். கர்நாடக அரசு மற்றும் RCB அணி நிர்வாகத்தின் மீது பொறுப்பற்ற தன்மைக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நட்சத்திரக்குறி அரசியல் சலசலப்பு. பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்திற்கு கர்நாடக காங்கிரஸ் அரசுதான் பொறுப்பு என்று குற்றம் சாட்டியுள்ளன. இந்த துயர சம்பவம் குறித்து பல செய்திகள் மற்றும் விமர்சனங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன.